அகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் கோவில். குலதெய்வ கோவில் வழிபாடு அப்படின்றது எல்லாருமே வருஷத்துல ஒரு தடவை கண்டிப்பா பண்ணிட்டுருப்போம். ஸோ நெறைய பேருக்கு குலதெய்வம் என்ன அப்படின்றது தெரியாது. இல்ல குலதெய்வத்துடைய வழிபாடு இல்லாம இருப்பாங்க. சிலருக்கு குலதெய்வத்தையே கட்டு போட்டு வச்சிருப்பாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஆ குலதெய்வத்துடைய அருள் இல்லாம இருக்கும். இப்படி நெறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். இது அவங்கவங்களுடைய கட்டத்த பார்த்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும், பூஜை பண்றவங்க நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம்? சர்க்கரை பொங்கல் வைப்போம். ஸோ சர்க்கரை பொங்கல் வைக்கிறது மூலமா என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேண்டுதல். அந்த வேண்டுதல வேண்டிட்டு, எனக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள இது நடக்கணும். இல்ல அடுத்த வருஷத்துக்குள்ள கல்யாணமோ, இல்ல அடுத்த வருஷத்துக்குள்ள வீடு கட்டுறதோ, இப்படி ஏதாவது ஒரு வேண்டுதல் வேண்டி, அந்த சர்க்கரை பொங்கல வச்சு, அத அங்க இருக்கக்கூடிய 4 பேருக்கு விநியோகம் செஞ்சுட்டு நீங்க சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ இப்படி பண்ணும்போது நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அது கட்டாயமா நடக்கும். ஸோ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா செய்வாங்க. செஞ்சு மூடி போட்டு தானே எடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடாது. அங்க இருக்கக்கூடிய 4 பேருக்கு கண்டிப்பா நம்ம குடுத்துட்டு, நம்மளும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு பானைய கழுவாம எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி தேங்காய் உடைக்கிறது. தேங்காய் எதற்காக உடைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ் தடைகள் எல்லாம் நீங்கிறதுக்கு தான் தேங்காய் உடைக்கிறோம். ஸோ அதுலயுமே கணக்கு இருக்கு. இத்தனை தேங்காய் உடைச்சா இத்தனை பலனு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சூர தேங்காய்க்கு ஒரு பலனு, நம்ம அர்ச்சனைக்கு கொடுக்குற தேங்காய்க்கு ஒரு பலன் அப்படின்னு. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய தடைகள், நம்மளுடைய சில பிளாக்கேஜஸ் எல்லாருக்குமே இருக்கும். அது தொழில் ரீதியாவும் சரி, ஃபினான்ஷியலாவும் சரி. ஸோ அப்படி பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம தேங்காய் உடைக்கலாம். அடுத்ததா தயிர். தயிர் நம்ம படைக்கும்போது, அது தயிர்னா தயிர் சாதமா இருக்கலாம். இல்ல அபிஷேகத்துக்கு நம்ம தயிர அன்னைக்கு விநியோகம் பண்ணலாம். ஸோ தயிர் நம்ம குடுத்து நம்ம பண்ணும்போது, எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய சுவாமி எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய சுவாமியுடைய மனது குளிர்ச்சி அடையுதோ, அதே அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் அமைதிய நோக்கி செல்லும். ஏன்னா பரபரப்பா இருக்கிற இந்த உலகத்துல ஏகப்பட்ட டென்ஷன், சண்டை, சச்சரவு அப்படின்னு போயிட்டுருக்கு. ஸோ அதுல இருந்தெல்லாம் நமக்கு ஒரு கிளாரிட்டி, நமக்கு ஒரு தெளிவு, மன அமைதி கிடைக்கும். ஸோ அதனால அவங்க குலதெய்வத்துக்கு போகும்போது சக்கரை பொங்கல் படைச்சு, தேங்காய் உடைச்சு, நல்லபடியா தயிர்ல அபிஷேகமும் செஞ்சுட்டு, நீங்க உங்களுடைய கடவுள வேண்டிட்டு வரணும்.